ரயில்வேயில் தமிழர்கள் தடமதிப்போம் உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. இனி நான் பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு. நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற தலைப்புல ரொம்ப முக்கியமான தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா பத்ம விருதுகள் 2024. ஓகேங்களா? அதாவது இது குடிமியல் விருதுகளுக்குள்ளதான் இந்த பத்ம விருது வருது. இப்ப ரயில்வேயில் நடந்த அந்த ஏஎல்பி தேர்வுகள்ல பார்த்தீங்கன்னா சிபிடி 1 தேர்வுகள்ல இந்த ஒவ்வொரு ஷிப்ட் கொஸ்டின்லயுமே பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்ம பூஷன் அவர் யாருக்கு கொடுக்குறாங்க, அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர், எந்த பிரிவை சேர்ந்தவர், எத்தனை விருதுகள் பத்ம ஸ்ரீ கொடுத்துருக்காங்க, இது போல தொடர்ந்து ஒவ்வொரு ஷிப்ட்லையும் ஒன்று அல்லது 2 கொஸ்டின் கேட்குறாங்க. புரியுதுங்களா? மொத்தமே ஏஎல்பி சிபிடி 1ல நடப்பு நிகழ்வுகள் ஸ்ட்ராட்டஜிக்கு 10 கொஸ்டின் தான். இதுல அந்த பத்ம விருது 1 அல்லது 2. அப்ப இதை நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது வரக்கூடிய தேர்வுகள் கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். இந்த டாபிக் அடுத்து ஒவ்வொரு ஷிப்ட்லையும் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கூட கேட்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் இருக்கு, அதையும் நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அதாவது நாட்டினுடைய மிக உயர்ந்த குடிமையல் விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் பாரத் ரத்னா தான். அதற்கு பிறகுதான் பத்ம விருதுகள். அதுல செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் பத்ம விபூஷன், அடுத்து பத்ம பூஷன், அடுத்து பத்மஸ்ரீ. ஓகேங்களா? இந்த 3 விருதுகளும் பத்ம விருதுகளுக்குள்ள வருது. பத்மா அவார்ட்ஸ் 2024 பார்க்கலாம். நாட்டினுடைய உயரிய விருதுகளில் ஒன்றான பத்ம விருதுகள் பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய 3 பிரிவுகளில் வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? 3 பிரிவுகளில் வழங்கப்படுகிறது பத்ம விருதுகள். பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ. செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் பத்ம விபூஷன், தேர்ட் ஹையஸ்ட் பத்ம பூஷன், ஃபோர்த் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் பத்மஸ்ரீ. ஓகேங்களா? அடுத்து எந்தெந்த துறைகளுக்கு வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கலை, சமூக பணி, கலைனா ஆர்ட், அதாவது அவங்க சினிமா துறையை சார்ந்தவராக இருக்கலாம், இல்ல நாடகம், நடனம் அதை சார்ந்தவங்களா இருக்கலாம். ஆனால் கலை ஆர்ட், சமூக பணி சோசியல் சர்வீஸ், பொது விவகாரங்கள், அறிவியல் மற்றும் பொறியியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், வர்த்தகம் மற்றும் தொழில், மருத்துவம், இலக்கிய மற்றும் கல்வி, விளையாட்டு, குடிமை பணி போன்ற பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கு இந்த பத்ம விருது வழங்கப்படுகிறது. அப்ப பத்ம விருதுகள் எந்தெந்த துறைகளுக்கு வழங்கப்படுது அப்படின்னா இந்த துறையில் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பாருங்க, உயர்மட்ட சேவையில் சிறப்பான சேவைக்கு வழங்கக்கூடியது பத்மபூஷன். எந்த ஒரு துறையிலும் சிறப்பான சேவைக்கு பத்மஸ்ரீ. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தன்று இந்த விருதுகள் அறிவிக்கிறாங்க. கேட்பாங்க பத்ம விருதுகள் எப்பொழுது அறிவிக்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தன்று அறிவிக்கிறாங்க. இந்த விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமாக மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்கள்ல ராஷ்டிரபதி பவன் நடைபெறக்கூடிய விழாக்கள்ல வழங்கப்படுகிறது. யார் வழங்குறாங்க பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் தான் வழங்குறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தில் அறிவிக்கிறாங்க. வழங்கக்கூடியது மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல வழங்குறாங்க. எங்க குடியரசு தலைவர் வழங்கப்படுகிறது எங்க ராஷ்டிரபதி பவன்ல. ஓகே, அதன்படி 2024 ஆண்டுல பத்ம விருதுகள் மொத்தம் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டன அப்படின்னா 132 பத்ம விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. அப்ப 2024 ஆண்டில் பத்ம விருது பெற்றவர் எண்ணிக்கை 132. அதுல பத்ம விபூஷன் எத்தனை பேருக்குன்னா 5 பேர். பத்ம விபூஷன் எத்தனை பேர் கொடுக்குறாங்க? 5 பேர் வாங்குறாங்க. அடுத்து பத்ம பூஷன் 17 பேருக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? பத்ம விபூஷன் 5 பேர். இது கூட கேட்டிருக்காங்க. பத்ம பூஷன் 2024 எத்தனை பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா 17 பேர். பத்ம விபூஷன் 5 பேர். அடுத்து பத்மஸ்ரீ எத்தனை பேர்? 110 பேர். ஓகேங்களா? அப்ப இந்த 2 கண்டென்ட் ஈஸியா நம்ம படிச்சிடலாம். பத்ம விபூஷன், பத்ம பூஷன் படிச்சிடலாம். இந்த பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க 110 பேர். இந்த 110 பேர்ல தானே கொஸ்டின் கேட்கிறாங்க. இந்த ஆர்ஆர்பி ஏஎல்பி சிபிடி 1ல பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது அவர் பெற்றவர் யாரு, எந்த மாநிலத்தை சேர்ந்தவர், எந்த துறையை சேர்ந்தவர் அப்படின்னு. ஏன்னா 110 பேர் நம்ம படிக்கணும். அப்ப நல்லா நம்ம என்ன படிக்க போறோம்? அந்த பத்மஸ்ரீ விருதுகள்ல யாரு, எந்த மாநிலத்தை சேர்ந்தவர், எந்த பிரிவு, அது நல்லா ஓரளவுக்கு நல்லா ரீட் பண்ணாவே நம்ம என்ன செய்ய முடியும்? கண்டிப்பா ஆன்சர். அந்த பேர்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த பேரை பார்த்து என்ன துறைன்னு கண்டுபிடிச்சிடும், என்ன துறை எந்த மாநிலத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அப்ப இதுல எப்படி கொஸ்டின் கேட்கிறாங்க? இந்த பத்ம விபூஷன் விருதை பெற்றவர் யார், எந்த துறையை சார்ந்தவர், எந்த மாநிலத்தை சார்ந்தவர். ஓகேங்களா? மொத்தம் பத்ம விபூஷன் எத்தனை பேர் வாங்குறாங்க? இந்த 4-5 பிரிவுக்குள்ள தொடர்ந்து கொஸ்டின் கேட்கிறாங்க. அடுத்து வரும் தேர்வுகளும் இதே மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. அப்ப இந்த பத்ம விருதுகள் 2020 பெற்றவர்களை மொத்தம் பெண்கள் எத்தனை பேர்னா 30 பேர் பெண்கள் வாங்கியிருக்காங்க. இந்த பட்டியலில் வெளிநாட்டினர், அதாவது என்ஆர்ஐ, விஐஓ, ஓசிஐ, என்ஆர்ஐ, பிஐஓ, ஓசிஐ பிரிவை சேர்ந்த எத்தனை பேர்? 8 பேர். மரணத்திற்கு பிறகு விருது பெற்றவர் எத்தனை பேர்னா 9 பேர். புரியுதுங்களா? மொத்தம் 132 பேர் பத்ம விருதுகள். பத்ம விபூஷன் 5 பேர் கொடுக்குறோம். பத்ம பூஷன் 17 பேர், பத்மஸ்ரீ 110 பேர். மொத்தம் பத்ம விருது பெற்றவர்கள் பெண்கள் 30 பேர், வெளிநாட்டினர் 8 பேர்.
மரணத்துக்கு பிறகு விருது கொடுத்துருக்காங்க, அது பார்த்தீங்கன்னா 9 பேர் அடங்குறாங்க. ஓகேங்களா? வாங்க ஒவ்வொரு விருதை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக பத்ம விபூஷன். முதலாவது என்னது? பத்ம விபூஷன். மொத்தம் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? 5 பேர். இது எல்லாமே 2024 ஆண்டு தான். உங்களுக்கு நம்ம டைட்டில் கொடுத்துட்டோம். ஒரு 5 பேர் யாராரு? வைஜெயந்தி மாலா பாலி, கொனிடேலா சிரஞ்சீவி, வெங்கையா நாயுடு, பிந்தேஸ்வர் பதக், பத்மா சுப்பிரமணியம். இந்த 5 பேருக்கு தான் பத்ம விபூஷன் செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு கொடுத்துருக்காங்க. இது அந்த வைஜெயந்தி மாலா பாலி. ஓகே, ஆல்ரெடி பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க. ஆனால் 2020 பத்ம விபூஷன் கொடுத்துருக்காங்க. இவர் எந்த துறையை சேர்ந்தவர்? கலை, ஆர்ட். எந்த மாநிலம்? தமிழ்நாடு மாநிலத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? அப்ப கொஸ்டின் எப்படி கேட்போம்? பேரு, எந்த துறை, எந்த மாநிலம், அல்ல எந்த பகுதி, எந்த நாடு அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து கொனிடேலா சிரஞ்சீவி, இவர் ஆர்ட், கலை. ஓகேங்களா? மாநிலம் ஆந்திர பிரதேசம். வெங்கையா நாயுடு பொது விவகாரங்கள் துறை, ஆந்திர பிரதேசம். பிந்தேஸ்வர் பதக் சோசியல் சர்வீஸ், பீகார் மாநிலம். பத்மா சுப்பிரமணியம் கலை, தமிழ்நாடு. ஓகேங்களா? அப்ப 5 பேர் பத்ம விபூஷன். அவங்க எந்த துறையை? இதுல பாத்தீங்கன்னா கலை அப்படிங்கிறது 3 பேர் இருக்காங்க. வைஜெயந்தி மாலா, சிரஞ்சீவி, பத்மா சுப்பிரமணியம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வைஜெயந்தி மாலாவும் பத்மா சுப்பிரமணியமும் ஆர்ட், கலை. ஓகேங்களா? சிரஞ்சீவி அது வைஜெயந்தி மாலாவும் பத்மா சுப்பிரமணியம் தமிழ்நாடு பகுதியை சேர்ந்தவங்க. சிரஞ்சீவி ஆந்திர பிரதேசம். வெங்கையா நாயுடு ஆந்திர பிரதேசம். பீகார் பிந்தேஸ்வர் சோசியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பத்ம விருதுகள்ல பத்ம பூஷன் மொத்தம் 17 பேர்த்துக்கு கொடுக்குறாங்க. அந்த 17 பேரும் பார்க்கலாம். இது பாருங்க, இந்த 17 பேர்த்துல முதல் நபர் இருக்காரு. இது நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி கேட்டாங்க. எம் பாத்திமா பிவி. ஓகேங்களா? எம் பாத்திமா பிவி எப்ப இறந்தாரு கூட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 96 இருந்தாங்க. அவருக்கு என்ன விருது கொடுத்துருக்காங்க? பத்ம பூஷன் விருது கொடுத்துருக்காங்க. இந்திய உச்ச நீதிமன்றத்துடைய முதல் பெண் நீதிபதி யாருன்னா எம் பாத்திமா பிவி, தமிழ்நாட்டுடைய கவர்னர் இருந்திருக்காங்க. இவங்க பொது விவகாரத்துறை கொடுத்திருக்காங்க. இவங்க கேரளா பகுதியை சேர்ந்தவங்க. அடுத்து ஹோர்முஸ்ஜி என் காமா, இவங்க மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்க எதுக்கு? இலக்கியம் மற்றும் கல்வி, இதழியல், ஜோர்னலிசத்துக்கு கொடுத்திருக்காங்க. கேட்பாங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? இதழியல் பிரிவுல மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து பத்மபூஷன் விருது பெற்றாரு ஹோர்முஸ்ஜி என் காமா. இல்ல ஹோர்முஸ்ஜி என் காமா எந்த துறையில் பத்மபூஷன் விருதை பெற்றார்? இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தார்? அப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்ததாக மிதுன் சக்கரவர்த்தி, இவர் கலை, ஆர்ட், சினிமா, மேற்கு வங்காள மாநிலத்தை சேர்ந்தவர். பத்மபூஷன் விருதுகள். ஓகேங்களா? மிதுன் சக்கரவர்த்தி, பத்மபூஷன், கலை, மேற்கு வங்காளம். அடுத்து சீதாராம் சிண்டால். சீதாராம் சிண்டால் இவங்க வந்து வர்த்தக மற்றும் கைத்தொழில், கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவங்க. சீதாராம் சிண்டால். அடுத்து யங் லியூ. யங் லியூ பாத்தீங்கன்னா வர்த்தக மற்றும் கைத்தொழில். இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க? எந்த நாடு? தைவான் நாட்டை சேர்ந்தவங்க. அப்புறம் கேட்பாங்க, தைவான் நாட்டை சேர்ந்த பத்மபூஷன் விருது பெற்றவர் யாரு? யங் லியூ. எந்த பிரிவு? வர்த்தக மற்றும் கைத்தொழில். அடுத்து அஸ்வின் பாலச்சந்த் மேத்தா, மருந்து அதாவது மருத்துவம், மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க. அஸ்வின் பாலச்சந்த் மேத்தா. அடுத்து சத்யபிரதா முகர்ஜி, இது பொது விவகாரங்கள் துறை, மேற்கு வங்காள மாநிலத்தை சேர்ந்தவங்க. சத்யபிரதா முகர்ஜி. அடுத்து ராம் நாயக். ராம் நாயக் இவங்களும் பொது விவகாரத்துறை தான், மகாராஷ்டிரா மாநிலம். அடுத்து தேஜஸ் மதுசூதன் பட்டேல், மருத்துவம், குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்க. தேஜஸ் மதுசூதன் பட்டேல். அடுத்து ஓலஞ்சேரி ராஜகோபால். ஓலஞ்சேரி ராஜகோபால் வந்து பொது விவகாரத்துக்கு கொடுத்திருக்காங்க, கேரளா மாநிலம். அடுத்து ராஜதத் என்கிற தத்தாத்ரே அம்பாதாஸ் மாயாலு, ஆற்று, மாநிலம் மகாராஷ்டிரா. மாநிலம் என்னது? மகாராஷ்டிரா. ராஜதத் என்கிற தத்தாத்ரே அம்பாதாஸ் மாயாலு, மகாராஷ்டிரா, கலைப்பிரிவு. அடுத்து டோக்டன் ரின்போச்சே. டோக்டன் ரின்போச்சே இவங்க வந்து ஆன்மீகம், லடாக் பகுதியை சார்ந்தவங்க. லடாக் பகுதியை சார்ந்தவங்க யாரு? டோக்டன் ரின்போச்சே. அடுத்து பியாரிலால் சர்மா. இந்த கொஸ்டின் தான் கேட்டாங்க, ஆல்ரெடி கேட்ட. பியாரிலால் சர்மா பத்மபூஷன் வருது, ஆற்று, மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொடுத்திருக்காங்க. அடுத்து சந்திரேஸ்வர் பிரசாத் தாகூர். சந்திரேஸ்வர் பிரசாத் தாகூர் மருத்துவம், மருந்து, பீகார். ஓகே, மருந்துனா மெடிசின், அந்த மருத்துவம். அடுத்து செல்வி உஷா உதுப், இதுவும் கேட்டிருக்காங்க. செல்வி உஷா உதுப் கலை, ஆற்று, மேற்கு வங்காளம். உஷா உதுப்பு பத்மபூஷன். அடுத்து விஜயகாந்த் கலை, தமிழ்நாடு. குந்தன் வியாஸ் இலக்கியம் மற்றும் கல்வி, இதழியல்ல மகாராஷ்டிரா மாநிலம் கொடுத்திருக்காங்க. மொத்தம் 17 பேரு பத்ம பூஷன் வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் எழுதி சொன்னது பிஆர்லால் சர்மா, செல்வி உஷா உதுப், பத்மபூஷன் வருது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பார்க்கலாம். அடுத்து பத்மஸ்ரீ மொத்தம் எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காங்க? 110 பேருக்கு கொடுத்திருக்காங்க. பத்மஸ்ரீ மொத்தம் எத்தனை பேருக்கு? 110 பேருக்கு கொடுத்திருக்காங்க. இல்ல கண்டிப்பா 110 பேருக்கு நம்ம கண்டிப்பா படிக்காம ஸ்கிப் பண்ணி விட்டுருவோம். அதனால தான் இதுல கொஸ்டின் அதிகமா
இந்த பத்மஸ்ரீ தலைவர்கள் தான் கேட்கிறாங்க, யாரு, எந்த துறையை சார்ந்தவங்க, இல்ல எந்த மாடல, எந்த போய் எந்த நாட்டை தெளிவா நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்க, 2024ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது 4th ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் பத்மஸ்ரீ, மொத்தம் 110 பேர். ஹலீல் அகமது கலைப்பிரிவு, மாநிலம் உத்தரப்பிரதேசம். அடுத்து பாதார்ப் எம், இவங்க கலைப்பிரிவு தமிழ்நாடு. பாதார்ப் எம் கலைப்பிரிவு தமிழ்நாடு. அடுத்து ஹலுராம் பாமானியா இவங்களும் கலை தான், மத்திய பிரதேச மாநிலம். அடுத்து எம்எஸ் ரெஸ்வானா சௌத்ரி பன்னியா இவங்க பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவங்க, ஆர்ட். அடுத்து நசீம் பானு இவங்க கலைப்பிரிவு உத்தரப்பிரதேசம். அடுத்து ராம்லால் பரேத் இவங்க ஆர்ட் தான், சத்தீஸ்கர் மாநிலம். அடுத்து கீதா ராய் பர்மன் இவங்களும் ஆர்ட், வெஸ்ட் பெங்கால் மாநிலம். ஓகேங்களா? அப்ப 110 பேர். அது பெயரு, எந்த துறை, எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு வச்சுங்க. அடுத்து பர்பதி பருவா இவங்க சோசியல் சர்வீஸ், அஸ்ஸாம் மாநிலத்திலிருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து சர்வேஸ்வர் பாசுமத்ரி இவங்க விவசாயத்துறைக்காக கொடுத்துருக்காங்க. இவங்க மாநிலம் அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவங்க. அது பட்டு விழுந்த ஸ்ரீ இவங்க ஆர்ட், இவங்க இமாச்சல பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க, பத்மஸ்ரீ விருது இவங்க கலைஞர் பிரிவில் கொடுத்துருக்காங்க. அடுத்து தக்திரா பேகம் இவங்க ஆர்ட், வெஸ்ட் பெங்கால் மாநிலத்திலிருந்து இவங்க வராங்க. அடுத்ததாக சத்யநாராயணா பெல்லேரி விவசாயத்துறை கொடுத்துருக்காங்க, கேரளா மாநிலத்தை சேர்ந்தவங்க தான். சத்யநாராயண பெல்லேரி விவசாயத்துறைக்காக பத்மஸ்ரீ விருது பெற்ற சத்யநாராயண பெல்லேரி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? கேரளா. எந்த பிரிவுல அப்படிலாம் கேட்பான். ஓகே. அடுத்து துரோண புயான் கலைப்பிரிவு அஸ்ஸாம் மாநிலத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து அசோக் குமார் பிஸ்வாஸ் ஆர்ட், பீகார் மாநிலத்து பத்மஸ்ரீ விருதை கலைப்பிரிவில் பெறுபவர் அசோக் குமார் பிஸ்வாஸ். அடுத்து ரோகன் மச்சந்த போபண்ணா ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு, கர்நாடக மாநிலம். அடுத்து எம்எஸ் மிருதி ரேகா சக்மா ஆர்ட், திரிபுரா மாநிலம். திரிபுரா மாநிலம் ஃபர்ஸ்ட் வருது பார்த்து. திரிபுரா மாநிலத்திலிருந்து கலைப்பிரிவில் பத்மஸ்ரீ விருது பெறுபவர் எம்எஸ் மிருதி ரேகா சக்மா. அடுத்து நாராயண் சக்கரவர்த்தி, இது கேட்டிருக்காங்க. நாராயண் சக்கரவர்த்தி சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங், வெஸ்ட் பெங்கால் மாநிலம். வேலு ஆனந்தசாரி கலைப்பிரிவு, தெலுங்கானா மாநிலம். அடுத்து ராம்சேத் சௌத்ரி இவங்களும் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங், உத்தரப்பிரதேசம். இந்த சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் தொடர்ந்து கேட்கிறாங்க, நல்லா பார்த்துக்கங்க. அடுத்து செல்வி கே செல்லம்மாள் இவங்க அக்ரிகல்ச்சர், அந்தமான் நிகோபார் தீவுகள். ஓகேங்களா? அந்தமான் நிகோபார் தீவுகள் இருந்து விவசாயத்துறைக்காக பத்மஸ்ரீ விருதை பெற்றவர் செல்வி கே செல்லம்மாள். அடுத்து சோஸ்னா சின்னப்பா இவங்க வந்து ஸ்போர்ட்ஸ், தமிழ்நாடு. சோஸ்னா சின்னப்பா விளையாட்டு, தமிழ்நாடு. அடுத்து சார்லோட் சோபின் இவங்க யோகா பிரிவில் வாங்குறாங்க, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த யோகா பிரிவில் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் சார்லோட் சோபின். அடுத்து ரகுவீர் சௌத்ரி இலக்கிய மற்றும் கல்வி, குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்க. அடுத்து ஜோ டி குரூஸ் இவங்க வந்து இலக்கியத்தை கொடுத்துருக்காங்க, இவங்க தமிழ்நாடு மாநிலத்தை சேர்ந்தவர் ஜோ டி குரூஸ். அடுத்து குலாம் நபி தார் இவங்களும் ஆர்ட் தான், ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தை சேர்ந்தவங்க, குலாம் நபி தார். அடுத்து சித்தரஞ்சன் தேவ் பர்மா ஆன்மீகம், திரிபுரா மாநிலம். அடுத்து உதய் விஸ்வநாத் தேஷ்பாண்டே இவங்க ஸ்போர்ட்ஸ், மகாராஷ்டிரா மாநிலம். அடுத்து பிரேமா தன்ராஜ் மருந்துன்னு வரக்கூடிய எல்லாம் மெடிசின், மருத்துவம் தான். ஓகேங்களா? பிரேமா தன்ராஜ் கர்நாடகா மாநிலம், மருத்துவம். அடுத்து ராதாகிருஷ்ணன் திமான் உத்தரப்பிரதேச மாநிலம், மருத்துவத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து மனோகர் கிருஷ்ணா கமிட்டி மருத்துவம், மகாராஷ்டிரா மாநிலம் கேட்பாங்க. மகாராஷ்டிரா மாநில மருத்துவத்துக்கு எந்த கமிட்டி? மனோகர் கிருஷ்ணா கமிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபியர் சில்வைன் பிலியோசாட் இலக்கிய மற்றும் கல்வி, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் கொடுத்துருக்காங்க. அடுத்து மகாவீர் சிங் குட்டு ஆர்ட், ஹரியானா. அடுத்து அனுபமா குஸ்கரை ஆர்ட், கர்நாடகா. அடுத்ததாக ஜஸ்தி மானெக்ஸா இத்தாலியா மருத்துவ பிரிவு, குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்க. அடுத்து ராஜாராம் செயின் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய மற்றும் கல்வி, உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க. அடுத்து சங்கிலால் பாத்தீங்கன்னா இவங்களும் ஆர்ட் தான், ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் இவர். அடுத்து ரத்தன் காகர் கலைப்பிரிவு, மேற்கு வங்காள மாநிலம்.
அடுத்து யஸ்வந்த் சிங் கதோச், இலக்கியம் மற்றும் கல்வி, உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவர். யஸ்வந்த் சிங் கதோச் உத்தரகாண்ட் மாநிலத்திலிருந்து இலக்கியம் மற்றும் கல்வி பிரிவில் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் யஸ்வந்த் சிங் கதோச். அடுத்து முதலாம் சாகிர் காஜி, இலக்கியம் மற்றும் கல்வி பிரிவு, மகாராஷ்டிரா மாநிலம். ஹவுபேர் கண்ணா, விளையாட்டு பிரிவு, உத்தரப்பிரதேச மாநிலம். அடுத்து சுரேந்திர கிஷோர், இலக்கியம் மற்றும் கல்வி மற்றும் ஜேர்னலிசம், பீகார் மாநிலம். அடுத்து தாசரி கொண்டப்பா, தாசரி கொண்டப்பா இவங்க ஆர்ட், தெலுங்கானா. தாசரி கொண்டப்பா ஆர்ட் பிரிவு, தெலுங்கானா மாநிலம். அடுத்து ஸ்ரீதர் மகம் கிருஷ்ணமூர்த்தி, இலக்கியம் மற்றும் கல்வி, இவங்க கர்நாடகா. அடுத்து யானுங் ஜாமோ லெகோ, யானுங் ஜாமோ லெகோ விவசாய பிரிவு, அருணாச்சல பிரதேச மாநிலம். அடுத்து பாருங்க ஜோர்டான் லெப்சா, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆர்ஆர்பி ஏஎல்பி சிபிடி 1ல கேட்டிருக்காங்க. இந்த ஜோர்டான் லெப்சா ஆப்ஷன் இருக்க மாதிரி இருக்கு. அங்க மேல கொஸ்டின் என்ன இருக்குன்னு சிக்கிம் மாநிலத்துடைய அந்த மூங்கில் தொப்பி என்ற பிரபலமான பாரம்பரிய கலாச்சாரத்துக்கு யாருக்கு விருது வழங்கப்படுது, பத்மஸ்ரீ விருது 2020 யாருக்கு வழங்கப்படுதா? ஆப்ஷன்ல இவர் அந்த ஜோர்டான் லெப்சா கலைப்பிரிவு, மூங்கில் தொப்பி செய்யக்கூடிய பாரம்பரிய கலைஞர், இவர் சிக்கிம் மாநிலத்தை சேர்ந்தவர். அடுத்து சதேந்தர் சிங் லோகியா, விளையாட்டு பிரிவு, மத்திய பிரதேச மாநிலம். பினோத் மகாராணா ஆற்று, ஒடிசா மாநிலம். பூர்ணிமா மகேதா, விளையாட்டு, ஜார்க்கண்ட் மாநிலம். உமா மகேஸ்வரி, கலைப்பிரிவு, ஆந்திர பிரதேசம். அடுத்து துக் மஜ்கி, இவங்க சோசியல் சர்வீஸ், வெஸ்ட் பெங்கால் மாநிலம். அடுத்து ராம்குமார் மல்லிக், ராம்குமார் மல்லிக் ஆற்று, பீகார் மாநிலம். கேம்சந்த் மஞ்சி, மருத்துவம், சத்தீஸ்கர். அடுத்து சந்திரசேகர் மகாதியோராவ் மேஸ்ரம், இவங்க மருத்துவம், மகாராஷ்டிரா. ஓகேங்களா. அடுத்து மறைவுக்கு பிறகு சுரேந்திர மோகன் மிஸ்ரா, இவங்க கலைப்பிரிவு, உத்தரப்பிரதேச மாநிலம். ஓகே, உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து மறைவுக்கு பிறகு பத்மஸ்ரீ விருது கலைப்பிரிவில் யார் கொடுத்திருக்காங்க? சுரேந்திர மோகன் மிஸ்ரா. அடுத்து இரட்டையர்கள் கொடுத்திருக்காங்க அலி அகமது, கனி முகமது. அலி முகமது, கனி முகமது இரட்டையர்கள், இவங்க ஆர்ட் பிரிவு, ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவங்க. அது செல்வி கல்பனா மொர்பாரியா, வர்த்தக மற்றும் கைத்தொழில், மகாராஷ்டிரா மாநிலம். சாமி முர்மு, சோசியல் சர்வீஸ், ஜார்க்கண்ட். அடுத்து சுசீந்திர முத்துவேல், பொது விவகாரங்கள், பப்புவா நியூகினியா பகுதியிலிருந்து பொது விவகாரங்கள் பிரிவில் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் சுசீந்திரன் முத்துவேல். அடுத்து ஜி நாச்சியார், மருத்துவ பிரிவில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, பத்மஸ்ரீ விருது பெறாங்க. அடுத்து கிரண் நடார், கலைப்பிரிவு, டெல்லி. அடுத்து பரவூர் சித்திரன் நம்பூதிரிபாட், இலக்கியம் மற்றும் கல்வி பிரிவில் வந்து பத்மஸ்ரீ விருது பெறாங்க, இவங்க கேரள மாநிலத்தை சார்ந்தவங்க. அடுத்து நாராயணன் ஏபி ஆர்ட் பிரிவு, கேரளா. அடுத்து சைலேஷ் நாயக், இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சைலேஷ் நாயக், அவங்க சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரிவில் பத்மஸ்ரீ விருது பெறாங்க, இவங்க டெல்லி பகுதியை சேர்ந்தவங்க. அடுத்து ஹரிஷ் நாயக், இலக்கியம் மற்றும் கல்வி, குஜராத் மாநிலத்தை இவங்க சேர்ந்தவங்க. அடுத்து பிரெட் நெக்ரித், இலக்கியம் மற்றும் கல்வி பிரிவில் கொடுத்துக்கிறாங்க, வாங்குறாங்க பத்மஸ்ரீ, பிரான்ஸ் பகுதியை சேர்ந்தவங்க, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்து ஹரி ஓம், அறிவியல் மற்றும் பொறியியல், ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க. அடுத்து பகவத் பதன், இவங்க ஆர்ட் பிரிவு, ஒடிசா மாநிலம். ஜனாதன ருத்ரபால், இவங்களும் ஆர்ட் பிரிவு, வெஸ்ட் பெங்கால் மாநிலம். அடுத்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சங்கர் பாபா புண்டலிக ராவ் பாபல்கர், இவர் பார்த்தீங்கன்னா சோசியல் சர்வீஸ் சார்ந்தவங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதரவற்றவங்களுக்குலாம் ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணியிருக்காரு, அதனால இவர் கொடுத்துருக்காங்க. இவர் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து பகுதியை சேர்ந்தவர். கேட்டாங்க இந்த ஆப்ஷன்ல இருந்தது, இல்லை மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு பத்மஸ்ரீ விருது. அடுத்ததாக ராதேஷியாம் பரிக், மருத்துவ பிரிவு, உத்தரப்பிரதேச மாநிலம். தயால் மாவுஜிபாய் பார்மர், மருத்துவ பிரிவு, குஜராத். வினோத்குமார் பசாயத், கலைப்பிரிவு, ஒடிசா மாநிலம். சில்வி பாசா, கலைப்பிரிவு, மேகாலயா. அடுத்து சாந்தி தேவி பாஸ்வான் மற்றும் சிவன் பாஸ்வான், இவங்க இரட்டையர்கள் தான், கலைப்பிரிவு. இரட்டையர்கள் பார்த்துங்க, இரட்டையர்கள் யாரும் தெளிவாக பார்த்து வித்தியாசமா இருந்தா இது வந்து கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எந்த பிரிவு எந்த மாநிலம் பார்த்துக்கணும். சஞ்சய் ஆனந்த் பாட்டீல், இவங்க விவசாயத்துறைக்காக கோவா மாநிலத்தை சேர்ந்தவங்க கொடுத்திருக்காங்க பத்மஸ்ரீ விருது. முனி நாராயண பிரசாத், இலக்கியம் மற்றும் கல்வி, கேரளா மாநிலம். கே எஸ் ராஜண்ணா சோசியல் சர்வீஸ், கர்நாடகா மாநிலம். சந்திரசேகர் சன்னப்பட்னா ராஜநாச்சார், மருத்துவ பிரிவு, கர்நாடக மாநிலம். பகவதிலால் ராஜ் புரோஹித், இலக்கியம் மற்றும் கல்வி பிரிவில் மத்திய பிரதேச மாநிலத்தை கொடுத்திருக்காங்க. அடுத்து ரொமேலா ராம், கலைப்பிரிவு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசம்.
நவஜீவன் ரஸ்தோகி இலக்கியம் மற்றும் கல்வி பிரிவு, இவங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப் மாநிலத்தில் 2 பேருக்கு கலை கொடுத்திருக்காங்க. நிர்மல் ரிஷி, பிரான்ஸ் அபர்வால் கலை பிரிவு பஞ்சாப் மாநிலம். அடுத்து ஹதான் சமயம் கலை தெலுங்கானா மாநிலம். சங்கதன் ஹிம் சமூக பணி மிசோரம். மச்சிகான் சாசா கலைப்பிரிவு மணிப்பூர். ஓம் பிரகாஷ் சர்மா கலைப்பிரிவு மத்திய பிரதேச மாநிலம். அடுத்து ஏகலைவா சர்மா சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஏகலைவா சர்மா மேற்கு வங்காளம். இதுல சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரிவு நிறைய கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கங்க. அடுத்து ராம் சந்திர ஷிகாக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஹரியானா மாநிலம். ஹர்பிந்தர் சிங் விளையாட்டு டெல்லி. குர்பிந்தர் சிங் சோசியல் சர்வீஸ் ஹரியானா. கோதாவரி சிங் ஆர்ட் உத்தரப்பிரதேசம். ரவி பிரகாஷ் சிங் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இவங்க மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவங்க. ரவி பிரகாஷ் சிங் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மெக்சிகோ. அடுத்து பத்மஸ்ரீ விருது பெறக்கூடியவர்கள் சேஷம்பட்டி தாஸ் சிவலிங்கம் கலைப்பிரிவு தமிழ்நாடு. சோமண்ணா சோசியல் சர்வீஸ் கர்நாடகா. கேதவத் சோம்லால் இலக்கியம் மற்றும் கல்வி தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவங்க. அடுத்து சசி சோனி வர்த்தகம் மற்றும் கைத்தொழில், இவங்க கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவங்க. அடுத்து எம்எஸ் ஊர்மிளா ஸ்ரீவஸ்தவா, இவங்களும் ஆர்ட் பிரிவு தான், இவங்க சேர்ந்த மாநிலம் உத்தரப்பிரதேசம். நேபாள சந்திர சூத்திரதார் ஆர்ட் மேற்கு வங்காளம். கோபிநாத் ஸ்வைன், இவங்களும் ஆர்ட் தான், ஒடிசா. லஸ்மான் பட் தைலங் ஆர்ட் பிரிவுக்கு ராஜஸ்தான் சேர்ந்த இவர் கொடுத்திருக்காங்க. அடுத்து மாயா டாண்டன் சோசியல் சர்வீஸ், இவங்க சார்ந்த மாநிலம் ராஜஸ்தான். அடுத்து எம்எஸ் அஸ்வதி திருநாள் கௌரி லட்சுமிபாய் தம்புராட்டி, இவங்க இலக்கியம் மற்றும் கல்வி பிரிவு கொடுத்திருக்காங்க, இவங்க கேரளா மாநிலத்தை சேர்ந்தவங்க. அடுத்து ஜெகதீஷ் லவ் சங்கர் திரிவேதி கலைப்பிரிவு மாநிலம் குஜராத். ஷானோ வம்சம் சோசியல் சர்வீஸ் நாகாலாந்து. பாலகிருஷ்ணன் சதனம் புதிய விடியல், இவங்க கலைப்பிரிவு கேரளா மாநிலம். குரேலா வித்தலாச்சாரி இலக்கிய மற்றும் கல்வி பிரிவு தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவங்க. அடுத்து கிரண் வியாஸ் யோகா பிரிவுல பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக ஜாகேஸ்வர் யாதவ் சமூக பணி சோசியல் சர்வீஸ், இவங்க சத்தீஸ்கர் மாநிலம் சேர்ந்தவங்க. அடுத்து பாபுராம் யாதவ் கலைப்பிரிவு உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா, அப்ப பத்ம விருதுகள்ல பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ ஒவ்வொரு துறைக்கும் எத்தனை பேர் கொடுத்திருக்காங்க, யார் வாங்குறாங்க, எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க, எந்த நாட்டை சேர்ந்தவங்க, எந்த பகுதியை சேர்ந்தவங்க, எந்த பிரிவுல கொடுக்குறாங்க, அப்படி இதுல தான் நம்ம கொஸ்டின் கேட்கறாங்க. நல்லா பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரயில்வே தேர்வுகளுக்கு. ஏன்னா ஏஎல்பி சிபிடி ஒன்ல இந்த ஒவ்வொரு ஷிப்ட்லையும் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கு. சில ஷிப்ட்ல 2-3 கொஸ்டின் கூட இடம்பெற்றிருக்கு. அடுத்த தேர்வுகளும் கண்டிப்பா அது மிக மிக இந்த தலைப்பு முக்கியமானதாக இருக்கும். ஓகேங்களா, நல்லா பார்த்துங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ரயில்வேயில் தமிழர்கள் தடம் பதிப்போம். உங்களுடன் தமிழா IAS அகாடமி. தேங்க்யூ.